பிரதான ஆசாரியர். ஆதலால் நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எபிரேயர் 4:16. நான் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிறவர். நான் மற்ற பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு என் சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவது இல்லை. ஏனெனில் என்னை நானே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தேன். உன்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல நான். எல்லா விதத்திலும் உன்னை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிறவர் நான். ஆகவே நீ இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் என் கிருபாசன தண்டையில் வந்து சேரலாம். ஆதி நாட்களில் என் பிரசன்னத்திற்கு வருவதற்கு எல்லா மனிதர்களுக்கும் அனுமதி இல்லை. ஆனால் இன்று நீ எப்பொழுதும் என்னிடத்தில் வரலாம். எப்பொழுதும் உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற நான் உனக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் காத்திருக்கிறேன். நீ தைரியமாய் என்னிடத்தில் வரலாம். நானே உன் பிரதான ஆசாரியர். ஜெபம். பரிசுத்த பிதாவே, எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கான கிருபையை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.